ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செப்டம்பர் 7 லான்ச் பண்ண iPhone 14 Pro இந்த மொபைலை பற்றி டீட்டெயில் வீடியோ தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த மொபைலோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவில் வந்து 1,30,000 இந்த மொபைல் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து இருக்குது. அதே இது ஹையர் அண்ட் வெர்ஷனான 1 TB வேரியண்ட் பார்த்தோம் அப்படின்னா 1,80,000 வரைக்கும் இருக்குது. இந்த ப்ரைஸுக்கு வந்து இந்த மொபைல் ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிசைனை பொறுத்த வரைக்கும் இந்த மொபைல் வந்து சேம் iPhone 13, 12 இதே சீரியஸில் வந்து அதே பேட்டர்னை தான் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இதில் இருக்கிற நாச்சை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. அதுபோக சேம் தான் இதில் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் கிளாஸ் ஃபினிஷிங், சென்டரில் உள்ள ஃப்ரேம் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட திக்னஸ் பார்த்தோம் அப்படின்னா 7.9 mmலையும் வெயிட் வந்து 206 கிராம்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலுக்கு வந்து IP68 ரேட்டிங் கொடுத்துருக்கிறதுனால 6 மீட்டர் வாட்டரில் வந்து ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் தாக்கு பிடிக்கும். அது போக வந்து மழை பெஞ்சாலோ இந்த மாதிரி எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயே இது நல்லாவே சர்வே பண்ண முடியும். இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்த்தோம் அப்படின்னா, இதில் வந்து 6.1 இன்ச்சஸ்க்கான ஒரு சூப்பர் ரெட்டினா XDR OLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே இதில் வந்து 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும் இருக்குது. அதுபோக இதோட நெட்ஸ் பிரைட்னஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து 2000 நெட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் இருக்குது. இது வந்து நம்ம வந்து அவுட்டோரில் இந்த மொபைலை யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கும். அதுபோக இந்த ஃப்ரண்ட் கிளாஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுபோக இதில் ஆன் டிஸ்பிளே சப்போர்ட்டும் இருக்குது. இது வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸில் பில்ட் பண்ணதுனால ஸ்க்ராட்ச் இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. இந்த மொபைலில் வந்து 4 நானோமீட்டரில் பில்ட் பண்ண ஆப்பிளோட A16 பயானிக் சிப் தான் இந்த மொபைலில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலில் யூஸ் பண்ணியிருக்க இந்த A16 பயானிக் சிப்னால் வந்து கேமிங் அப்புறம் கிராஃபிக்ஸ் ரிலேட்டடான எந்த ஒரு ஆப் யூஸ் பண்ணாலும் அது வந்து நல்லா ஸ்மூத்தாகவே ரன் ஆகும். மொபைலோட ஸ்பீடும் கேப்பபிலிட்டியும் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ண முடியும். இதில் வந்து 5 கோர் GPU கிராஃபிக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறதுனால நம்ம வந்து ஹையர் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாகவே இருக்கும். எப்பவும் போல் எக்ஸ்டர்னல் SD கார்டு சப்போர்ட் வந்து இந்த மொபைல்லையும் கிடையாது. அதுபோக இவங்க வந்து 6 GB ரேம் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்டோரேஜை பேஸ் பண்ணி வந்து 4 வேரியண்ட்டில் இருக்குது. பேசிக் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 128 GB. இந்த மொபைல் வந்து பார்த்திங்கன்னா 1,30,000 256 GB மொபைல் வந்து 1,40,000 512 GB வந்து 1,60,000 கடைசியாக 1 TB இந்த வேரியண்ட் பார்த்திங்கன்னா 1,80,000 இந்தியாவில் வந்து சேல் ஆகிட்டுருக்கு. இந்த மொபைலோட கேமராவை பார்த்தோம் அப்படின்னா, இதில் வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து பேக்கில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் கேமராவை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 48 MPக்கான ஒரு மெயின் கேமரா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 48 MPக்கான கேமராவில் வந்து குவாட் பிக்சல் அப்படிங்கிற ஒரு அட்வான்ஸ்டான சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுபோக இந்த சென்சாரோட சைஸ் வந்து iPhone 13 கம்பேர் பண்ணுறப்போ 65% அதிகம் அப்படின்னும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதனால் வீடியோ கேப்சர் எல்லாமே வந்து ஸ்பீடாகவும் இருக்கும், நல்ல கிளியாரிட்டியாகவும் இருக்கும். அடுத்து ஒரு 12 மெகா பிக்சலுக்கான டெலிபோர்ட்டல் லென்ஸ் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு 12 MPக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. அதுபோக இதில் வந்து 3D LiDAR அப்படிங்கிற டெப்த் சென்சாரும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அதுபோக இவங்க வந்து டியூல் LED ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு டெக்னிக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அந்த சென்சாரே வந்து எவ்வளவு ஃப்ளாஷ் லைட் வந்து பண்ணணும் அப்படிங்கிறத அதே சென்ஸ் பண்ணி அந்த வெளிச்சத்துக்கு ஏற்றாப்புல அதை கண்ட்ரோல் பண்ணும் ஆட்டோமேட்டிக்காக அப்படின்னு அவங்க வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. இந்த கேமராவை யூஸ் பண்ணி நாம் வந்து 4K வரைக்கும் நம்ம வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். அது போக ஸ்டீரியோ சவுண்ட் ரெக்கார்டரும் இதில் சப்போர்ட் இருக்குது. ஃப்ரண்ட் கேமராவை பொறுத்த வரைக்கும் 12 MPக்கான ஒரு வைட் ஆங்கிள் கேமரா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கேமராவை யூஸ் பண்ணி நாம் வந்து 4K வரைக்கும் நாம் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். இந்த கேமரா வந்து டைனமிக் ஐஸ்லேண்ட் அப்படிங்கிற ஒரு டிஸ்பிளேயில் ஒரு சின்ன நாச் மாதிரி சென்டராக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த கேமரா இருக்கிறது வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இந்த கேமராக்குன்னு எல்லா மொபைல்லையுமே வந்து ஒரு சின்ன நாச் மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதே இவங்க நல்லா எஃபிஷியண்ட்டாகவே யூஸ் பண்ணியிருக்காங்க.
இந்த மொபைலில் வந்து கிராஷ் டிடெக்ஷன் அப்படிங்கிற ஒரு சென்சார் வந்து யூஸ் பண்ணிக்கிறதுனால சப்போஸ் ஏதோ ஒரு ஆக்சிடென்டலாக ஏதோ ஆகுது அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து எஸ்ஓஎஸ் கால் வந்து ட்ரிகர் பண்ணி விட்டுரும். ரெண்டாவது என்ன அப்படின்னா வந்து மற்ற கண்ட்ரிலலாம் சேட்டலைட் கம்யூனிகேஷனும் சேர்ந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வரைக்கும் அவங்க வந்து 2 இயர்ஸுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறதாகவும் அதுக்கடுத்து இல்லை 2 வருஷம் கழித்து வந்து சார்ஜஸ் பே பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் இந்தியாவில் வந்து இந்த சேட்டலைட் இது சப்போர்ட்டோடு வருமா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு தான். பேட்டரியை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்போவுமே கம்மியாக தான் கொடுப்பாங்க. இந்த மொபைல்லே வந்து 3200 mAhக்கான பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து அவங்களோட லைட்னிங் USB 2.0 அப்படிங்கிற கேபிள் தான் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அது போக வயர்லெஸ் 15 வாட்ஸ் வரைக்கும் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. இந்த மொபைலோட கலர் வேரியன்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்பேஸ் பிளாக், சில்வர், கோல்டு, அப்புறம் வந்து டீப் பர்பிள் அப்படிங்கிற ஒரு 4 கலரில் வந்து இப்போதைக்கு வந்து இந்த மொபைல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது போக இதில் வந்து NFC சப்போர்ட் இருக்குது, ப்ளூடூத் 5.3 யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒய்ஃபை இருக்குது, GPS எல்லாமே இருக்குது. இதில் வந்து ஃபேஸ் ஐடி யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அன்லாக் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைன்னா பேட்டர்ன் தான் யூஸ் பண்ண முடியும். இந்த சேட்டலைட் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இது வந்து எமர்ஜென்சி SOS கால்க்காகவும் இதை வந்து நீங்கள் வந்து ரிசீவ் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து SOS மெசேஜஸ் சென்ட் பண்ணவும் முடியும். இது இப்போதைக்கு வந்து ஒரு நல்ல மொபைல். ஆனால் இதில் வந்து புதுசாக ரொம்ப ஃபியூச்சர்ஸ் கொண்டு வந்திருந்தாலும் இது ஆல்ரெடி ஆண்ட்ராய்டு மொபைல்ஸில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்த்தது தான். இதை பற்றி ஒரு டெடிகேட்டடான வீடியோ நான் வந்து மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். அது போக இதில் வந்து டிசைன் மற்றபடி எல்லாமே வந்து பழைய மொபைலை கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப பெரிய சேஞ்சஸ் அப்படின்ட்டு எதுவுமே இல்லை. ஓகே, இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.